ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான நல்ல டேஸ்டான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு ஒயிட் ரைஸோட, சப்பாத்தியோட, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. முட்டை வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ முட்டையோட ஓடு நல்லா உரிக்க வரும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துருங்க. இப்போ நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ அதில் 2 பட்டை, 4 லவங்கம், அப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். ஒன்றொன்னா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஸ்பைசியான எக் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இது மாதிரி முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.